நன்றி மோனிஷா. 2015 2016 காலகட்டத்தில் விஜய்யுடைய வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அப்போ வருமான வரித்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து ஏற்கனவே அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதில் 32 கோடி ரூபாய் தான் வருமானம் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அங்கே வீட்டில் சோதனை பண்ணும்போது கூடுதலாக ஒரு 15 கோடி ரூபாய் புலி திரைப்படத்திற்கு பெற்ற அந்த ஊதியத்தை ஒரு கணக்கில் காட்டல அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்தமான ஐடி வழக்குடைய பின்னணி. இந்த விவகாரத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இப்போ ஊழல் வழக்கை தற்போது விஜய் கிளீன் ஷீட், அதாவது நான் கிளீன் மேன் அப்படின்ற இமேஜை முன்வைக்க வரக்கூடிய நிலையில் தனிநபர் வருமானத்தை நீங்கள் மறைத்தது செல்லும், அதற்காக நீங்கள் அபராதம் கட்டியே தீரணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்கறது? விஜய்க்கான அரசியல் பின்னடைவாகத்தான் பார்க்க வேண்டும். பொதுவாக எஸ்கேப்டு இன்கம் என்பது தனிநபர் சார்ந்ததுதான். ஒரு வருமான வரித்துறை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மத்திய அரசின் வருவாய் அதை நம்பித்தான் இருக்கிறது. அவர்களுக்கு அபராதம் விதிப்பதற்கும் அபராதத்துக்கு தனியாக வட்டி போடுவதற்கும் டிலேடு டாக்ஸ்க்கு வட்டி போடுவதற்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அதற்கான வழக்குகளை நாம் நடத்தலாம், ட்ரைபுனலில் நடத்தலாம். முதல்ல இன்கம் டாக்ஸ் கமிஷனர் அப்பீல்ஸ், அப்புறம் ட்ரைபுனல், அப்புறம் டாக்ஸ் கேஸ், டிசி எனப்படுகிற டாக்ஸ் கேஸ். பொதுவாக நீதிமன்றங்கள் ப்ரோ ரெவென்யூ தான் முடிவு எடுப்பார்கள். அதாவது அரசாங்கத்தோட வருமானம், அந்த வருமானத்தை பெருக்க வேண்டியது நமது கடமை, நம்ம எல்லோரின் கடமை. இப்படியான ஒரு நிலைப்பாடு தான் நீதிமன்றம். எனவே இந்த வழக்கு விஜய்க்கு எதிராகத்தான் முடியும் என்பதுதான் ஆரம்பத்திலிருந்தே எங்கள் கணிப்பு இதுதான். அப்படி என்றால் விஜய் இந்த வழக்கிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அவர் அரசியல் கட்சி தலைவராக இல்லை. பிறகு அரசியல் கட்சி தலைவராக விட்டார். நிலைப்பாடு ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு என்று எடுத்து விட்டார். அந்த காலகட்டத்தில் இந்த 1.5 கோடி ரூபாய் செலுத்தி விட்டு அதற்கு பிறகு அவர் அதில் தள்ளுபடி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் செய்யாதது அவரது சட்ட ஆலோசகர்களின் தவறு. காரணம், அரசியலுக்கு வந்த பிறகு வருமான வரித்துறையை ஏமாற்றிய குற்றம் என்பது பெரிய விஷயமாக பார்க்கப்படும். இதுவே ஒரு தனிநபர் செய்திருந்தால் பெரிய விஷயமாக பார்க்கப்படாது. விஜய் அரசியல் கட்சியின் தலைவர், அப்படி என்றால் அது பெரிய விஷயமாக பார்க்கப்படும். ஊழலுக்கு எதிராக இவ்வளவு பேசுகிறார், இவர் என்ன உத்தமரா, இந்த கேள்வியெல்லாம் எழும்பத்தான் செய்யும். அந்த வகையில இது அரசியல் பின்னடைவு தான். அதிமுக இதை பெரிய அளவுக்கு விமர்சனம் செய்யும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் அதிமுகவிலே ஜெயலலிதா அவர்கள் வருமான வரி பாக்கிக்காக அவரது சொத்துக்களை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிற சொத்துக்களை ஏலம் விடுவோம் என்று வருமான வரித்துறை இப்போது நீதிமன்றத்திலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் சேர்த்து இதிலே நாம் பார்க்க வேண்டும். தூய சக்தி தீய சக்தி அப்படின்ற அந்த டேகை அவர் முன்வைக்கிறதுக்கான காரணம், என் மேலே எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை, அரசியலை நான் இப்போ தான் வரேன் அப்படின்றது தான். இப்போ இத்தனை ஆண்டு காலமாக கோலோச்சிய திரைத்துறையில் இவர் மீது ஒரு முக்கியமான வழக்கில் அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தூய சக்தி என்ற இமேஜ் இனிமேல் ஒரு கேரி பண்ண முடியுமா? விமர்சனம் பெரிய அளவுக்கு எழும். அந்த விமர்சனம் பெரிய அளவுக்கு எழும். அதாவது மொத்தம் 15 கோடி ரூபாய் எஸ்கேப்டு இன்கம், 1.5 கோடி ரூபாய் பெனால்டி. 1.5 கோடி ரூபாய் பெனால்ட்டி அவர் செலுத்தி இருக்கலாம் என்பதுதான் எனது கருத்து. என்ன வேணாலும் அவர் இப்ப அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் ஜெகஜீவன் ராம் மத்திய அமைச்சரவையிலே பிரதமருக்கு அடுத்த இடத்துல இருந்தார். திடீரென்று பாராளுமன்றத்தில் என்ன பிரச்சனை வந்தது என்றால், ஜெகஜீவன் ராம் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை. அது பெரிய பிரச்சனையாக எழுப்பப்பட்டது. நான் மறந்து விட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார். பார்லிமெண்ட்ல மறந்து விட்டேன் என்று மத்திய அமைச்சர் கூறினார். அதற்கு பிறகு அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் தலையிட்டு அதற்கான அபராதம் எல்லாம் செலுத்தி பழைய வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்தார்கள். இதெல்லாம் தான் பழைய வரலாறு. இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்றைக்கு நாம் அரசியலுக்கு விட்டோமோ, என்றைக்கு மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறோமோ, நாம் ஒரு விரலை மற்றவர்களை நோக்கி நீட்டும் போது 4 விரல்கள் நம்மை நோக்கி நீள்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் விஜய் அவர் செய்யவில்லை என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அவர் 1.5 கோடி ரூபாய் செலுத்தி விட்டு அதற்கு ரீஃபண்ட் கட்டினாலுமே அவருக்கு அது அனுகூலமாகத்தான் முடிந்திருக்கும். அப்படியே அவர் செய்யவில்லை. எனவே இது பெரிய அளவுக்கான பேசு பொருளாக இது மாறத்தான் செய்யும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷாம்.